Hi friends, welcome to Chennai food. வீட்டில் கோதுமை மாவு இருந்தால் போகிறோங்க, வாயில் வச்ச உடனே சட்டுன்னு கரையக்கூடிய ரொம்பவே டேஸ்டான கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கோதுமை மாவு அல்வா செய்கிறதுக்காக நான் அரை கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அரை கப்பு கோதுமை மாவுக்கு அரை கப்பு நெய் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு உங்களோட விருப்பம் தான், எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இந்த நெய்யில் 3/4 நெய்யை இதில் சேர்த்துடலாம், மீதி கடைசியில் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை மீதம் பண்ணியிருக்கேன். அரை கப்பு கோதுமை மாவை இதில் சேர்த்து விட்டுடலாம். இந்த நெய்யில் சேர்த்துட்டு இந்த கோதுமை மாவை நல்லா வறுக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும். அதுக்காக தான் நெய்யில் வறுக்கிறோம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க. கோதுமை மாவு இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. பாருங்கள், நல்லா நுரைச்சி வருது நெய்யில். இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மாவு வறுக்கிறதுக்கு முன்னாடி 2 கப்பு தண்ணியை பாத்திரத்தில் சூடுபடுத்திக்கோங்க. நல்லா கொதிக்கணும். அந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து விட்டுக்கலாம். அரை கப்பு கோதுமை மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துருங்க. அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற தண்ணியை நான் சேர்த்து விட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் மாவோடு சேர்ந்து. இந்த கோதுமை மாவும் இந்த தண்ணியில் சேர்ந்து நல்லாவே வெந்துடும். அப்போ தான் அல்வா நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும். சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ சர்க்கரையை நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணி கொதிக்க வச்ச அந்த பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கலருக்காக தான் நம்ம கேரமலைஸ் பண்ணுறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நான் இன்னொரு அடுப்பில் வச்சிட போகிறேன். இந்த சர்க்கரை நல்லா கலர் மாறணும், அது வரைக்கும் இருக்கட்டும். இதை நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. கேரமலைஸ் பண்ணுறதுக்காக சர்க்கரை வச்சோம். பாருங்கள், இப்போ நல்லாவே கலர் மாறிடுச்சு. இதை எடுத்து நம்ம கோதுமை மாவில் சேர்த்துக்கலாம். கலருக்காக தான் நம்ம இதை கேரமலைஸ் பண்ணி சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கோதுமை மாவு நல்லா வெந்து இறுகி வருது பாருங்கள். இன்னும் நல்லா திரண்டு வரணும். கேரமலைஸ் பண்ண சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. பாருங்கள், லைட் ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ நாம் சர்க்கரை சேர்த்து விட்டுக்கலாம். அரை கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப் சர்க்கரை. எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. அளவுகள் கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் இலகி வரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கலந்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி திரண்டு வரும். இது மாதிரி திரண்டு வந்தாலும் அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலான்னு சொல்லியிருந்தேன். அந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் தான் நான் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். இந்த முந்திரி பருப்போடு இந்த நெய்யை நான் இதில் சேர்த்து விட்டுறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு கோல்டன் கலர்லாம் வரணுன்ட்டு அவசியம் இல்லை, லேசாக கலர் மாறினா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நான் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டேங்க. பாருங்கள், பேனில் ஒட்டலை, கரண்டியோடையே சேர்த்து இழுத்துட்டு வருது. அல்வா நல்லாவே சுருண்டு வந்துருச்சுங்க. இந்த அல்வாவை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இந்த அல்வாவை ரெடி பண்ணலாங்க. நான் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுடுறேன். அவ்வளவுதாங்க, அருமையான கோதுமை மாவு அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. டீ வைக்கிற நேரத்துக்குள்ளே சட்டுன்னு இந்த கோதுமை மாவு அல்வாவை ரெடி பண்ணலாம். வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா சட்டுன்னு ஸ்வீட் ரெடி பண்ணனாலும் இந்த அல்வாவை ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவை வச்சு ரொம்பவே டேஸ்டான அல்வா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்னும் ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.